இது செல்லுபடியற்ற வாக்கா கணக்கிடப்படும். இப்படி இருக்க இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் நம்ம எல்லாரும் எப்படி வாக்களிக்கிறது? இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கு. 2024 ஜனாதிபதி தேர்தலில் நம்ம எப்படி வாக்களிக்கிறது? அதுக்காண்டி தான் இன்றைக்கு நான் ஒரு ஒயிட் போர்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒயிட் போர்ட்ல தான் எப்படி வாக்கு போடுறது, எப்படி ஓட் பண்றேன்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு இன்னும் ஒரு நாட்கள் மாத்திரமே எஞ்சிருக்கு. நாளை அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஓட் பண்ண போறோம். இந்த 2 நாட்களுக்கு இடையில எவ்வித அரசியல் பேச்சுக்களும், அதாவது அரசியல் சம்பந்தமான துண்டு பிரசவங்கள், விழிப்புணர்வுகள், அது மட்டும் இல்லாம கூட்டங்கள், கட்சி மீட்டிங் எதுவுமே செய்ய இயலாது. எல்லாமே 18ஆம் தேதி நள்ளிரவோட தடை செய்யப்பட்டிருக்கு. சோசியல் மீடியாக்களையும் அரசியல் சார்ந்து எவ்வித விடயங்களையும் பேச முடியாது. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான எல்லா விஷயங்களையுமே இந்த யூடியூப் சேனல்ல நான் போட்டிருந்தேன். அதிகமான ஆதரவு தந்திருந்தீங்க, அதிகமான கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஷேர் பண்ணிருந்தீங்க, இப்படி நிறைய சப்போர்ட் தந்தீங்க. அதுக்கு மிக்க நன்றி. ஆனா நிறைய பேர் மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. இப்பவே உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிகமாக இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாம 94% வாக்குகள் அளிக்கப்படும் சொல்லி போட்டு ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு இன்றைக்கு. இப்படி இருக்க இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் நம்ம எல்லாரும் எப்படி வாக்களிக்கிறது? இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கு. 2024 ஜனாதிபதி தேர்தலில் நம்ம எப்படி வாக்களிக்கிறது? ஏற்கனவே நீங்க எல்லாருமே முடிவு செஞ்சு வச்சிருப்பீங்க, இவருக்கு தான் நான் வாக்களிக்க போறேன்னு சொல்லி போட்டு. அவருக்கு எப்படி வாக்களிக்கிறது? நம்ம ஏன்னு சொன்னா 2024 ஜனாதிபதி வாக்களிப்பு முறையானது கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. முதல் நீங்க 2019 அதுக்கு முதல் கால பாதியில போட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களித்த முறையிலிருந்து இப்ப கொஞ்சம் வித்தியாசப்படுது. எப்படின்னு சொன்னா நீங்க விருப்ப வாக்குகள் அளிக்க முடியும். நீங்க 2024 ஜனாதிபதி தேர்தலில் 3 பேருக்கு, அதாவது 3 வேட்பாளருக்கு நீங்க வாக்களிக்க முடியும். எப்படி இந்த 3 வேட்பாளர்களுக்கு நம்ம வாக்களிக்கிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போறோம். அதுக்காண்டி தான் இன்றைக்கு நான் ஒரு ஒயிட் போர்டு கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒயிட் போர்ட்ல தான் எப்படி வாக்கு போடுறது, எப்படி ஓட் பண்றேன்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் மொத்தமாக 39 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இந்த 39 வேட்பாளர்களோட பேர் பட்டியலும், அதாவது அவங்க சின்னமும் இப்படி காணப்படும். ஏற்கனவே நடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் நீங்க வாக்களிச்சிருப்பீங்க. இப்படி சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு புல்லடிட்டு இருப்பீங்க. நீங்க யாருக்கு வாக்களிக்க விரும்புறீங்களோ அவருக்கு இப்படி ஒரு புல்லடிட்டு இருப்பீங்க. அதோட உங்களோட வாக்கு முடிஞ்சு. நீங்க வேற நம்பர்ஸோ வேற என்னையோ நீங்க போட இயலாது. இப்ப இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் நீங்க மொத்தமாக 3 வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கலாம் சொல்லி போட்டு நான் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப 3 பேருக்கும் எப்படி வாக்களிக்கணும்னு சொன்னா, நீங்க புல்லடி 3 பேருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி போட்டு நிறைய பேர் இப்படி புல்லடி போட்டுருவாங்க. இப்படி புல்லடி 3 பேருக்குமே புல்லடி போட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களோட வாக்கு நிராகரிக்கப்படும். இது செல்லுபடியற்ற வாக்கா கணக்கிடப்படும். நீங்க வந்துட்டு பிள்ளையா போட்டதுக்காண்டி இந்த ஓட்டு செல்லுபடியற்ற ஓட்டுன்னு சொல்லி போட்டு நிராகரிக்கப்படும். நீங்க ஒரு நபருக்கு புல்லடி போட்டுட்டு மற்றவங்களுக்கு 1 2 சொல்லி போட்டு இப்படி போட்டாலும், இப்படி 1 2 சொல்லி போட்டாலும் இதுவும் நிராகரிக்கப்படும். இதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்கு. இப்ப எப்படி நான் சரியா போறேன்னு சொல்லி போட்டு தான் சொல்லி தரப்படுறேன். நல்லா பாத்துட்டீங்க. இப்ப எப்படின்னு சொன்னா, நான் ஒரு பிரதான வேட்பாளர் யாருனாலும் சரி, ஒரு ஆளுக்கு நான் முதலாம் நம்பர் போட போறேன். அவருக்கு 1, இப்படி முக்கியமா நான் வாக்களிக்க நினைக்கிறவருக்கு 1, மற்றவருக்கு வந்துட்டு 2, மற்றவருக்கு வந்துட்டு 3. இப்படி நீங்க 1 2 3 சொல்லி போட்டு ஓட் பண்ணீங்கன்னு சொன்னா இது சரியாக கணிக்கப்படும். நீங்க போட்ட முறை இப்ப சரி. இப்படி போட்டீங்கன்னா சரி 1 2 3 சொல்லி போடும். அதை விட்டுட்டு நீங்க போய் ஒருத்தருக்கு புல்லடி, இன்னொருத்தருக்கு 1, இன்னொருத்தருக்கு 2 சொல்லி போட்டு போட்டீங்கன்னு சொன்னா இது நிராகரிக்கப்பட்ட வாக்கு. இது கணக்கில் இல்லாத செல்லா ஓட்டாக கணிக்கப்படும். அப்படி இல்ல, எனக்கு 3 பேருக்கு ஓட் பண்ண விருப்பம் இல்ல, நான் 2 பேருக்கு ஓட் பண்ண போறேன். அது எப்படி ப்ரோ 2 பேருக்கு ஓட் பண்றேன்னு சொல்லி போட்டு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒன்றுமே இல்ல 1 2 சொல்லி போட்டு போட்டீங்கன்னு சொன்னா முடிஞ்சு. இவ்வளவுதான். இப்படி போட்டீங்கன்னு சொன்னா செல்லுபடியான வாக்கு. இப்படி போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாக்கு வந்துட்டு செல்லுபடியான வாக்கு. இல்ல நான் ஒரு ஆளுக்கு தான் ஓட் பண்ண போறேன்னு சொன்னா நீங்க 1 போடலாம். நீங்க 1 போட்டாலும் இது செல்லுபடியான வாக்கு. நீங்க 1 போட்டாலும் சரி, முதலாம் நம்பரை போட்டீங்கன்னு சொன்னாலும் அதுவும் செல்லுபடியான வாக்கு. அப்படி இல்லாம நீங்க புல்லடி, ஒரு ஆளுக்கு வந்துட்டு புல்லடி போட்டாலும் அதுவும் செல்லுபடியான வாக்கு. அப்படி இல்லாம நீங்க 3 பேருக்குமே புல்லடி போட்டீங்கன்னு சொன்னா இது நிராகரிக்கப்பட்ட வாக்கு. அப்படி இல்லாம நீங்க ஒரு ஆளுக்கு புல்லடியா போட்டுட்டோ மத்த ஆளுக்கு 1 இன்னொரு ஆளுக்கு 2 போட்டீங்கன்னு சொன்னாலும் இதுவும் செல்லுபடியாகாத வாக்கு. அது வந்துட்டு எண்ணப்படாது, கவுண்டிங்லே இல்ல. நீங்க ஓட்டு போட்டது பிள்ளை. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் ஓட் பண்ணாலும் அது செல்லுபடியற்ற வாக்காக கணிக்கப்படும். இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு ஜனாதிபதி தேர்தல். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாக்களிக்கிற முறை இப்படித்தான் வாக்களிக்கிறேன்னு சொல்லி போட்டு தெரியாத, உங்களோட வீட்டுல இருக்கிற தெரியாத நபர்களுக்கு இப்படித்தான் வாக்களிக்கிறேன்னு சொல்லி போட்டு சொல்லி கொடுங்க. இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் விருப்ப வாக்கும் காணப்படுது. அதனால
நீங்க 3 பேருக்கு வாக்களிக்கலாம். ஏன்னு சொன்னா 2024 ஜனாதிபதி தேர்தல் 51% வாக்குகளை பெற்றால் மாத்திரமே அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். அப்ப இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் 3 பிரதான வேட்பாளர்களுக்கு இடையில போட்டி போறதால யாருமே 50% மேல வாக்குகளை பெற முடியாது. வாக்குகளை பெறா விட்டால் யாராவது 51% வாக்குகளை பெற்றால் அவர் ஜனாதிபதி. அப்படி 51% வாக்குகளை பெறாட்டி இந்த விருப்ப வாக்கு முறை, அதாவது நீங்க போட்டீங்கன்னா இப்ப விருப்ப வாக்கு, அந்த விருப்ப வாக்கு என்னப்படும்? இரண்டாவது முறையாக இந்த விருப்ப வாக்கு என்னப்படும்? யாருக்கு அதிகமாக விருப்ப வாக்கு வந்திருக்கிறது சொல்லி எண்ணப்படும். அதுல 51% வாக்குகளை யாரு பெறாவோ அவர் ஜனாதிபதியாக தீர்மானிக்கப்படுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் காணப்படுது. இப்ப 2024 ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எப்படின்னு சொல்லி போட்டு நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு சொல்லி போட்டு நான் நம்புறேன். வாக்குகள் எண்ணப்பட்ட முடிவுகள், அதாவது முடிவுகளை மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனல் பக்கத்துல உடனடியாக நாங்க போடுறதுக்கும் தயார் நிலையில இருக்கோம். அதையும் நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்த மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனல் பக்கத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணித்தொகுப்பின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ரிஜாஜ் இஸ்மாயில்.